இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு திரு அவை நமக்கு கொடுத்திருக்கிற செய்தி மத்தேயு 19 அதிகாரம் இறை வார்த்தை 16 22 முடிய. இந்த நற்செய்தியினுடைய சுருக்கம் என்ன, அதன் பிறகு அதனுடைய விளக்கம் என்ன, இறுதியாக ஜெபத்துடன் முடித்துக் கொள்வோம். இதனுடைய சுருக்கம் என்று சொல்லுகின்ற பொழுது, நிலை வாழ்வை பெற என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு இளைஞன் இயேசுவை பார்த்து கேட்கின்றான். இயேசு அதற்கு நன்மை செய் என்று சொல்ல, நான் அதை செய்கிறேன் என்று அவன் பதில் கொடுக்க, உன்னிடம் உள்ளவற்றை விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு என்னை பின்செல் என்று சொல்லுகின்றார். இதை எப்படி புரிந்து கொள்வது? 1968 ஆண்டு டாக்டர் டோம் டூலே என்பவர் அமெரிக்காவிலே மருத்துவ பட்டம் படித்தவர். இவர் உலகப்போர் 2 நிகழ்ந்த நேரத்திலே நேவி கடற்படையில் பணி செய்தவர். அதுவும் குறிப்பாக வியட்நாம் என்ற பகுதியிலே அங்கே மருத்துவ பணியை ஆற்றியவர். அதன் பிறகு தொடர்ந்து வியட்நாமில் பணி செய்தார். ஆக இவர் பணி செய்த பகுதியிலே அதிகமாக பாதிக்கப்பட்ட மக்கள், அகதிகள் வந்தனர். ஆக இந்த மக்களுடைய வலி, வேதனை, துயரம், துன்பம், பசி, தூக்கமின்மை போன்ற அனைத்து பிரச்சனைகளையும் அறிந்திருந்த ஒரு மனிதர், ஒரு கத்தோலிக்கர். ஆகவே இவர் என்ன செய்கின்றார்? 2ஆம் உலகப் போர் முடிந்தவுடனே அவர் முன்னால் வைக்கப்பட்ட 2 வழி. ஒன்று, அவர் மீண்டும் அமெரிக்காவுக்கு செல்ல வேண்டும், அல்லது அவர் இந்த ஏழை மக்களோடு இருக்க வேண்டும். ஆக அமெரிக்காவுக்கு சென்றால் அவருக்கு பணம், மாத சம்பளமாக இருக்கலாம், இன்னும் பல்வேறுபட்ட வசதி வாய்ப்புகள் அவருக்கு கிடைக்கும், சுகபோக வாழ்க்கையை அவர் வாழலாம். இது அமெரிக்காவுக்கு அவர் சென்றால் நிச்சயமாக அவருக்கு கிடைக்கக்கூடிய ஒன்று. ஆனால் அவர் என்ன செய்கின்றார்? அவை அனைத்தையும் நிராகரித்து விடுகின்றார். நிராகரித்துவிட்டு இந்த ஏழை மக்கள் வாழ்ந்த பகுதியிலே எங்கே மருத்துவமனைகள் இல்லையோ, எங்கே மருந்துகள் கிடைக்கவில்லையோ, அந்த பகுதிக்கு சென்று அங்கே தன் கையால் ஒரு சிறு மருத்துவமனை நிறுவுகின்றார். அதில் வைத்து அந்த மக்களுக்கு தேவையானவற்றை அவர் செய்கின்றார். வாழ்நாள் முழுவதுமாக அதை செய்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆக இவர் சொல்லுகின்றார், ஆண்டவருடைய முகத்தை நான் தரிசிக்கின்ற பொழுது என்னிடம் அவரிடம் காண்பிப்பதற்கான பொருட்கள் இல்லை. அதாவது பணம், பொன், நிலம் போன்றவைகள் என்னிடம் இல்லை. ஆனால் நான் எதை காண்பிப்பேன் என்றால், இயேசு செய்த அந்த அன்பினை நானும் மற்றவர்கள் கடத்தி இருக்கின்றேன் என்பதை காண்பிப்பேன். நான் என்னால் முடிந்த அளவுக்கு ஏழைகளுக்கு உதவி செய்திருக்கின்றேன் என்பதை நான் காண்பிப்பேன் என்று சொல்லுகின்றார். ஆம் அன்புக்குரியவர்களே, இதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த இளைஞனுக்கு சொன்ன வார்த்தை. அந்த இளைஞனுடைய பிரச்சனை என்ன? அவன் கட்டளைகளை எல்லாம் சரியாக கடைபிடிக்கிறான். கட்டளைகளால் பிரச்சனை இல்லை. கொலை செய்யாதே, பெற்றோர்களை மதித்து நடக்க வேண்டும், இன்னும் பல கட்டளைகள் இருக்கிற அந்த 10 கட்டளைகளை எல்லாம் சரியாக செய்கின்றான். அது ஒன்று, அவனுடைய பிரச்சனை என்னவென்றால், அவன் தன்னுடைய நிலத்தின் மீது பற்றுள்ளவனாக இருக்கின்றான். ஆக இயேசுவை பின்பற்ற வேண்டுமென்றால் உன்னுடைய சிந்தனையில் எதுவும் உன்னை தடுக்கக்கூடாது. இப்போ உன்னிடம் நிலம் இருக்கிறது என்றால் அது உன்னை தடுக்கலாம், சொத்து இருக்கிறது என்றால் உன்னை தடுக்கலாம், நகை இருக்கிறது என்றால் உன்னை தடுக்கலாம். எடுத்துக்காட்டிற்கு, இப்போ நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்த நிலம் வாங்கி போட்டுக்கிறீங்க, இல்லை நீங்கள் இன்னொரு நாட்டில் இருக்கிறீங்க, இன்னொரு ஊரில் இருக்கிறீங்கன்னா, அப்பப்போ மனசுக்குள்ளே ஒரு பயம் போயிட்டுருக்கும். அந்த சொத்தை வேற யாரும் எழுதி எடுத்துட்டா, திருட்டுத்தனமாக எதாவது பண்ணிட்டா, வேற யாராவது அந்த நிலத்தில் வீட போட்டுட்டா என்ற பயம் இருக்கும். எந்த ஒரு பொருள் எங்கிருந்தாலும் ஒரு பயம் இருந்து கொண்டு இருக்கும். காரணம், அந்த பொருட்களுக்கு நாம் அடிமையாகி இருக்கின்றோம், விரும்பியோ விரும்பாமலோ. அதற்காக சம்பாதிக்கக்கூடாது, சேர்த்து வைக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஆனால் ஒன்றின் மீது பற்று கொண்டிருக்கக்கூடாது என்பதுதான். அந்த பற்றை அந்த இளைஞன் கொண்டிருக்கின்றான். ஆகவே அந்த பற்றிலிருந்து அவன் வெளிவர வேண்டும் என்பது இயேசு கொடுக்கின்ற ஒரு செய்தியாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இயேசு என்ன சொல்கிறார்? என்னை பின்பற்றி வருகின்ற பொழுது நீ சுதந்திர உள்ளத்தோடு பின்பற்றி வா. உன்னை யாரும் கட்டுப்படுத்துகின்ற நிலையை உருவாக்கிவிட்டு வர வேண்டாம். ஏனென்றால் உன்னுடைய சிந்தனை, நீ என்னை பின்பற்றி வந்தாலும் உன்னுடைய சிந்தனை அதை நோக்கி உன்னை இழுக்கும், நீ அதற்கு அடிமையாக இருப்பாய் என்பதுதான். ஆகவே சுமைகளை சுமந்து கொண்டிருந்தால் அடிமைப்பட்டு இருக்கின்றோம் என்று பொருள்.
சுமைகளை சுமக்கவில்லை, அதாவது தேவையற்ற இந்த சிந்தனைகளுக்கு ஆட்படாமல் சுதந்திரமாக இருக்கின்றோம் என்றால் விடுதலை உள்ளவர்களாக இருக்கின்றோம். இந்த நேரத்திலே நாம் பிரச்சனை இல்லாமல் இயேசுவை பின்பற்றலாம். இது பல புனிதர்கள் செய்திருக்கின்றார்கள். தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு இயேசுவை பின்பற்றி இருக்கின்றார்கள். அவர்களுடைய சிந்தனையிலே எந்த அடிமைத்தனமும் இல்லை, எதை பற்றியும் கவலை இல்லை. அவர்கள் பயப்படவில்லை, துணிந்து சென்றார்கள். அதைத்தான் நாமும் வாழ வேண்டும். அப்படி வாழுகின்ற போது நிலை வாழ்வு கிடைக்கும் என்று சொல்லுகின்றார். ஏன்னா இன்றைக்கி நம்ம கோயிலில் போய் உட்காந்துட்டு என்ன சொல்கிறோம்? ஆண்டவரே வீடு வேணும், ஆண்டவரே வேலை வேணும், ஆண்டவரே அது வேணும், ஆண்டவரே இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவைகளை மட்டும்தான் கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம். காரணம் என்ன? இந்த நிலை வாழ்வை நாம் வாழ்வதற்கு அந்த இடத்தில் தகுதியாக இருக்கிறோமா என்று யோசித்து பார்க்க வேண்டும். ஆக நிலை வாழ்வை பெற வேண்டும் என்றால் எதற்கும் அடிமைப்பட்டு இருக்கக்கூடாது. இருக்கலாம், நம்மகிட்ட எல்லாமே இருக்கலாம், போனாலும் அதை பற்றி கவலைப்படக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை கொண்டவர்களாக நாம் வாழ்வதற்கு இந்திய ஆட்சி நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. சிந்திப்போம். என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, நாங்கள் பல நேரங்களிலே இந்த உலகில் உள்ள பொருட்கள் மீதும் இந்த உலகில் உள்ள நபர்கள் மீதும் அதிகமான பற்றும் பாசமும் வைத்து அடிமைப்பட்டு கொண்டிருக்கின்றோம். இதனால் பல காயங்கள், பாதிப்புகள் எங்களை தாக்கிக் கொண்டிருக்கின்றன. நாங்கள் இந்த உலகில் வாழுகின்ற பொழுது அன்பை மட்டுமே ஆயுதமாகி கொண்டு வாழவும், எந்த பொருட்கள் மீதும் பற்று கொள்ளாமல் எல்லாரையும் அன்பு செய்து வாழக்கூடிய ஆற்றலையும், எல்லாரையும் ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய மனநிலையும் எங்களுக்கு தந்தருள எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.